எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் கழித்து மீண்டும் ஒரு சிறு கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது ஒரு சமூக நீதி தொடர்பான ஒரு கதை. 1986 வெளிவந்த இந்த கதைக்கு அந்த கிழிந்த நோட்டுன்னு சொல்லி அந்த ஆசிரியர் பேர் வச்சிருக்காரு. இந்த கதை இப்படி தான் தொடங்குது. பேங்க்கில் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? கிழிசல் நோட்டு கேவலம் 20 ரூபா. அதை மாற்ற உங்களுக்கு துப்பு இல்லை. இந்த லட்சத்தில் உங்களுக்கு கேஷியர் வேலை வேறு என்று பையில் துருத்தி கொண்டிருக்கும் அந்த 20 ரூபாய் நோட்டை பார்த்ததும் வனஜா சொன்னது நினைவில் தோன்றியது ரகுராமனுக்கு. அன்னைக்கு சந்த நாள். உள்ளூர் மிராசுகள் எல்லாரும் நோட்டு மொத்தமாக கொடுத்துட்டு சில்லறைகளாக கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறதுக்காக ஆள் அனுப்புகிற நாள். பரபரன்னு இருக்கும் வங்கி. இப்படி இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு 20 ரூபா ஒரே ஒரு ஒத்த தாளை இந்த கட்டில் ஒன்றில் சேர்த்துட்டா யார் கண் பார்க்க போகிறாங்க? இதை நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்னன்னு சொல்லி ரகுராமன் நினைக்கிறாரு. அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகலில் கணக்கெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட உட்கார்றாரு. மதிய சாப்பாடு. பேங்க்குள்ளே நுழையலாமா வேண்டாமான்னு சொல்லி தயங்கியபடியே தலையை மட்டும் நீட்டி ஒரு உருவம் எட்டி பார்க்குது. என்னையா வேணும்? இன்னும் கொஞ்சம் தன் குரலை உயர்த்தி ரகுராமன் கேட்டதும் அந்த உருவம் அவனிடத்தில் பவ்யமாக வந்து நின்று தன் சட்டை பைக்குள் கையை விட்டபடியே வந்து கேட்குது. எவனோ இந்த ரூபாயை வார கூலி நோட்டுக்கட்டில் என்னோடய முதலாளிக்கு தந்துட்டான் போல இருக்கு சாமி. என் முதலாளி நைஸாக இதை எனக்கு தள்ளி விட்டுட்டாருன்னு பைக்குள்ளே கையை விட்ட நோட்டை வெளியே எடுத்தான். சந்தேகமே இல்லை, அது அதே ரூபாய் நோட்டு தான். வீட்டில் சந்தைக்கு அரிசி வாங்க போய் இந்த நோட்டை நீட்டினாங்களாம் சாமி. அங்கே நோட்டு செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்களாம். எவனோ என் வயிற்றில் அடிச்சிட்டானே சாமின்னு கண்ணீர் கதை சொன்னான் அந்த ஆள். என்ன பண்ணலாம்னு ரகுராமன் யோசனையில் ஆழ்ந்த அந்த சின்ன இடைவெளியில் கைக்குழந்தையோடு அந்த ஆளின் மனைவியும் அங்கே வந்தாள். ரகுராமனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. தன்னுடைய 20 ரூபாய் ஒரு பாட்டாளியின் வயிற்றில் அடிக்க இயலுமா? இது நியாயமானு யோசித்தான். சாமி, ஒரு குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றின புண்ணியம் ஐயா. வேற நோட்டு கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி அடுப்பெரியும் இல்லைன்னா அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரகுராமன் கையை உயர்த்தினான். அவன் முடித்திருக்கவே தேவையில்லை. ரகுராமனுக்கே புரிஞ்சுது. அவசரமாக கை தன் சட்டைப்பையை நோக்கி சென்றதுன்னு சொல்லி இந்த எழுத்தாளர் முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ ராஜாராமன்கள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ ரகுராமன்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேருடைய கை இந்த மாதிரியான அவலங்களை காணும் போதெல்லாம் தன்னுடைய சட்டைப்பைக்கு நீள்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கான பெரிய புரிதலும் இதுதான். நாளை மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.